வெல்கம் டு ஜெஸ்சி இங்கிலீஷ் கிராமர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அட்வர்பியல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்வர்பியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட், நெக்ஸ்ட் அட்வர்ப். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்னில் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்வர்பியல். ஸோ 4 டைப்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ 5th டைப் அட்வர்பியல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு சென்டென்ஸ்ல அட்வர்பியல்னா அது அட்வர்பியல்னு சொல்லலாம், இல்ல அட்வர்ப்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அட்வர்ப் வந்து எதுக்கு வருது, இதை என்ன கொஸ்டின் பண்ணா நம்ம இதுக்கு ஆன்சர் வரும். இப்போ நம்ம வந்து வேர்பை பார்த்து யாருன்னு கொஸ்டின் பண்ணா என்ன ஆன்சர் வரும், சப்ஜெக்ட் வரும், நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அதே மாதிரி நம்ம அட்வர்பியலுக்கு என்ன கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்பை பார்த்து என்ன கொஸ்டின் கேட்கணும்னா when, எப்பொழுது. ஓகேங்களா? வென்னுன்ற கொஸ்டின் கேட்கணும், அதாவது எப்பொழுது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அப்படி இல்லையா வேர், எங்கே, வேர் எங்கே. நெக்ஸ்ட் ஹவு, எப்படி. why, ஏன், ஏன். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம கேட்டோம்னா அதுக்கு வர ஆன்சர் தான் அட்வர்பியல், அதாவது அட்வர்ப்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அட்வர்ப் ஏ. ஓகேங்களா? ஸோ வென், ஒரு வேர்பை பார்த்து என்ன கேட்கலாம்னா வென், இல்லைன்னா வேர், ஹவு, why. இந்த 4 கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு ஆன்சரா வரதா அட்வர்பியல். ஸோ இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? இருக்கு. என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 கொஸ்டின் கேட்கிட்டு வர்றது அட்வர்பியல். அது மட்டும் இல்லாம அட்வர்பியல்ன்றது ஒரு முழு பொருள் தரும் வாக்கியத்திற்கு மேலும் கூடுதல் பொருள் தரும் வார்த்தையாகும். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம், காம்ப்ளிமெண்ட் இல்லாம ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது சொன்னேன்னா, அப்போ ஒரு முழுமை பெறாது. ஸோ ஓகே, இப்போ அட்வர்பியல்னா இப்போ என்ன பண்ணணும், ஃபுல்ஃபில் ஆகுமா ஆகாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு பார்த்தா, ஃபுல்ஃபில் ஆன சென்டென்ஸையே இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்து காட்டுறதுக்கு வந்துட்டு அட்வர்பியல் யூஸ் ஆகுது. அதாவது சிறப்பிச்சு காட்டுறதுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதாவது ஒரு ஃபுல்ஃபில் ஆன சென்டென்ஸையும் இன்னும் அதிகமா கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக அட்வர்பியல் யூஸ் ஆகுது. இது வந்து ஃபுல்ஃபில் ஆல்ரெடி ஒரு காம்ப்ளிமெண்ட் வச்சா வந்துச்சுனாவே ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஃபுல்ஃபில் ஆன சென்டென்ஸ்லையும் வரலாம், வராமலும் போகலாம். அட்வர்பியல் எல்லா சென்டென்ஸ்லையும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வரலாம், ஒருவேளை வராமலும் போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படி அது மட்டும் இல்லாமல் அட்வர்பியல் வந்துட்டு எந்த இடத்துல வரும், இப்போ காம்ப்ளிமெண்ட் எப்படி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்துச்சு, வேர்ப் வந்துச்சு, அடுத்தது காம்ப்ளிமெண்ட் வந்துச்சு. இல்லைன்னா சப்ஜெக்ட் வந்துச்சு, வேர்ப் வந்துச்சு, ஆப்ஜெக்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல எப்படி பார்த்தீங்கன்னா அட்வர்பியல் எங்க வேணாலும் வரும். அதாவது மேபி என்ன சொல்றதுன்னா, சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கூட வரும். ஒரு டைம் சப்ஜெக்ட் தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் வரும், அது நம்மளுக்கு தெரியும். இதே சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு சில வேர்ட்ஸ்ல அது மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அட்வர்பியல் வந்து எங்க வேணாலும் வரும். ஓகேங்களா? அதாவது சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரலாம், இல்ல வேர்புக்கு அடுத்தது வரலாம், இடையில வரலாம், நடுவுல வரலாம். அது மாதிரி எங்க வேணாலும் வரலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி லீ அப்படின்னு முடிகிற வார்த்தைகள் கூட அட்வர்பியலா இருக்கும் மோஸ்ட்லி. லீ அப்படின்றது நம்ம சென்டென்ஸ்ல பார்க்கலாம், பார்த்ததான் நமக்கு தெரியும் என்ன லீ அப்படின்றது பார்க்கலாம். லீனா என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. லீல முடியறதுனா எப்படி அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இமீடியட்லி. ஸோ இந்த இமீடியட்லி பார்த்தீங்கன்னா லீல முடியுது. இமீடியட்லி இந்த எல்ஒய்ல முடியுது பாத்தீங்களா? இது மாதிரி மோஸ்ட்லி எல்ஒய்ல முடிஞ்சுச்சுன்னா அது வந்துட்டு அந்த சென்டென்ஸ் அந்த வேர்ட் வந்துட்டு அட்வர்பியலா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ரூல்ஸ். இது மாதிரி இருந்தா அட்வர்பியலா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி இருக்கிறதா அட்வர்பியல்னு சொல்றாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு அட்வர்பியலுக்கு சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸோ இது இவ்வளவுதான் அட்வர்பியல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ராஜன் speaks.
ராஜன் பேசுறான். சோ இந்த சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? கரெக்ட்டா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ராஜன் பேசுறான். அவன் என்ன பேசுறானோ, ஏது பேசுறானோ அது நம்மளுக்கு தேவையில்ல. ஆனா ஏதோ ஒண்ணு பேசுறான். சோ அது வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு. இந்த இடத்துல ஸ்பீக்ஸ்ன்றது என்னது? பேசுறது. பேசுறதுன்றது ஒரு செயல், ஒரு ஆக்ஷன் தானே. இப்ப ஆக்ஷன்னும் போது அது என்னன்னு சொல்லணும்? வெர்ப். இப்ப வெர்ப பார்த்து யார் பேசுறது? இப்ப பேசுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. பேசுறது அப்ப யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஆன்சர் யார் பேசுறது? அப்போ ராஜன். ராஜன்றது சப்ஜெக்ட். அப்ப சப்ஜெக்ட்ட டினோட் பண்றதுக்காக நம்ம எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வெர்பை டினோட் பண்றதுக்காக வி யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கணேஷ் பிளான்ஸ். ஸோ கணேஷ் வந்து பிளான் பண்றான். ஏதோ ஒரு திட்டம் போடுறான். ஓகேங்களா? ஸோ பிளான் பண்றான். இப்போ பிளான் பண்றதுன்றது என்னது? ஒரு செயல். செயலை குறிக்கிறது வெர்ப். வெர்பை பார்த்து யார் பிளான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணேஷ் தானே பிளான் பண்றது. இங்க இருக்கிறது யாரு? கணேஷ் பிளான் பண்றான். பிளான் நடக்குது. அப்ப பிளான்ன்றது ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்ப ஆக்ஷன் நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா கணேஷ் தான். ஓகேங்களா? அப்ப கணேஷ்ன்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா? சப்ஜெக்ட்காக நம்ம எஸ் சேர்த்துக்கிறோம். ஸோ இது ரொம்ப 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 ஈஸியான கிராமர் தான். ஆனா தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஓகேங்களா? Then the cat killed a rat. A cat killed a rat. இப்ப இந்த இடத்துல பாருங்கன்னா ஒரு பூனை ஒரு எலிய கொன்றுச்சு. ஓகேங்களா? சோ இப்ப கொன்றதுன்றது ஒரு செயல். கரெக்ட்டுங்களா? சோ அப்ப கொல்றதுன்றது செயல்னும் போது அப்ப இந்த கில்டுன்றது என்னது? வெர்ப். ஓகேங்களா? வெர்ப பார்த்து யார்ப்பா கொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட் தான் கொன்னுச்சு. அப்ப தி கேட். கேட்ட மட்டும் எடுத்துக்கூடாது. தி கேட். ஓகேங்களா? கேட்ட சொல்றதுக்கு தான் ஒரு பூனைன்றதுக்கு தான் நம்ம தி ஆல்ரெடி ஆர்டிகல்ஸ் பார்த்திருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோல. சோ அதுல வந்துட்டு ஆர்டிகல்ஸ்ன பிளேலிஸ்டே தனியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் பார்க்காதவங்க அந்த இப்ப கேட்ன்றது சப்ஜெக்ட். சோ கேட்ன்றது சப்ஜெக்ட். இப்ப கேட்ன்றத சப்ஜெக்ட். இப்ப கில்டுன்றது நம்மளுக்கு வெர்ப்னு தெரிஞ்சிச்சு. இப்ப ராட்ன்றது என்னன்னு தெரியணும். இப்போ வெர்ப பார்த்து எதை கொன்னுச்சு? ஓகேங்களா? எதை இல்லைன்னா யார அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஆன்சரா வர்றது எ ராட். அப்ப ராட்ன்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? எதை யார அப்படின்றத கொஸ்டினா வந்து அதுக்கு ஆன்சரா வர்றது வந்து எப்பயுமே ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ராஜா planted a sapling. ராஜா பிளான்டட் எ சாப்லிங். இப்போ பிளான் பண்றதுன்றது ஒரு செயல். கரெக்ட்டுங்களா? ஸோ செடியை ஒரு சின்ன செடியை நட்டி வைக்கிறாங்க. அப்போ பிளான் பண்றதுன்றது ஒரு செயல். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம வேர்புன்னு எடுத்துக்கலாம். வேர்பு பார்த்து யார் பிளான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் பிளான் பண்றது? ராஜா. எதை பிளான் அப்போ அது சப்ஜெக்ட். எதை பிளான் பண்ணா சாப்லிங், அதாவது சின்ன சின்ன செடிங்கள்லாம். ஓகேங்களா? அப்போ அது வந்து ஆப்ஜெக்ட். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சா? சோ யாரு அப்படின்னு கேட்கும்போது ஆன்சரா வர்றது சப்ஜெக்ட். எதன்னு கேட்கும்போது அதுக்கு வர ஆன்சர் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப நம்ம அட்வர்ப் பத்தி பார்க்க போறோம். அட்வர்ப் பத்தி பார்க்க போறோம். விமலா sings well. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விமலா சிங்ஸ் வெல். விமலா நன்றாக பாடுகிறாள். ஓகேங்களா? சோ சிங்ஸ்னாவே பாடுறது. அப்ப பாடுறதுன்றது ஒரு செயல். ஒரு செயலை குறிக்கிறது வேர்ப். ஓகேங்களா? இப்ப வேர்ப பார்த்து யார் பாடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா விமலா. சோ விமலான்றது அப்ப சப்ஜெக்ட். யாருன்னு கேட்டதுக்கு ஆன்சரா வர்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா? விமலா பாடுகிறாள். எப்படி பாடுகிறாள்னு கேட்டா நன்றாக பாடுகிறாள். இதுக்கு என்ன வெல் அப்படின்னா நல்லா சூப்பரா பாடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ நல்லா பாடுறாங்க அப்படின்றது எப்படின்ற கொஸ்டின் கேட்டலாம். சோ இந்த எப்படின்றது எதுக்கு கொஸ்டின் கேட்போம்? நம்ம அட்வர்பியல்ல தான் கொஸ்டின் கேட்போம். அட்வர்பியல்ல டோட்டலா எத்தனை கொஸ்டின் கேட்கிறோம்? when, where, sorry, when, where, how, why. இப்ப how அவ எப்படி பாடுறா அப்படின்னு கேட்டோம்னா how அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். எப்படி பாடுறா? இப்ப இந்த எப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா வர்றது well. ஓகேங்களா? சோ அப்ப வந்துட்டு வெல்ன்றது adverb. சோ adverbனா இப்ப என்னன்னு புரிஞ்சுச்சா உங்களுக்கு? எப்படின்ற கொஸ்டின்கோ இல்ல வென்ன்ற கொஸ்டின்கோ இல்ல வேர்ன்ற கொஸ்டின்கோ ஒய்ன்ற கொஸ்டின்கோ ஆன்சரா வந்துச்சுன்னா அதுதான் adverb. ஓகேங்களா? சோ இது உங்களுக்கு போக போக புரிஞ்சிடும். He ran fast. பாத்தீங்கன்னா ரேன்னா ஓடுறது. இப்போ ஓடுறதுன்றது ஒரு செயல். ஒரு செயலை குறிக்கிறது
verb. verb பார்த்து யார் ஓடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா he, அவன் வந்து ஓடுறான். அப்ப அவன்றது சப்ஜெக்ட். இப்ப சப்ஜெக்ட் அவன் ஓடுறான். எப்படி ஓடுறான்? ஃபாஸ்டா ஓடுறான்னு சொன்னா நம்ம இப்ப உங்ககிட்ட சொல்றேன் அவன் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறான் அப்படின்னா நீங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்கணும்? அவன் எப்படி ஓடுறான்? எப்படின்னா தான் ஃபாஸ்டா ஓடுறானா ஸ்லோவா ஓடுறானா நான் சொல்லியிருக்கணும். கரெக்ட் தானே? சோ அப்ப எப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதுன்னா adverb. உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அட்வர்போட இது ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு கிளியரா சொல்ல வரேன். I posted, இன்னும் கிளியரா சொல்லணும்னா I posted the letter last week. I posted the letter last week. நான் வந்து லெட்டரை போஸ்ட் பண்ண லாஸ்ட் வீக்ல, ஓகேங்களா? போன வாரத்துல ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ணேன். இப்போ போஸ்டட்ன்றது தபால் பண்ணியிருக்கேன். அப்ப தபால் பண்ணியிருக்கேன்றது ஒரு செயல். அப்ப செயலை குறிக்கிறது verb. இப்போ எனக்கு verb கிடைச்சிருச்சு, ஓகேங்களா? verb பார்த்து ஃபர்ஸ்ட் verb கண்டுபிடிச்சோடனே ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா சப்ஜெக்ட் தான் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸ்னா ஃபர்ஸ்ட் verb கண்டுபிடிக்கணும். verb அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா சப்ஜெக்ட் தான் கண்டுபிடிக்கணும். சோ verb பார்த்து யாரு போஸ்ட் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ போஸ்டட் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப நான் தான் போஸ்ட் பண்ணிருக்கேன். நான்றது சப்ஜெக்ட், ஓகேங்களா? சோ இப்ப சப்ஜெக்ட் கிடைச்சாச்சு, verb கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த சென்டென்ஸ்ல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஐ போஸ்டட் தி லெட்டர். எதை போஸ்ட் பண்ணா அப்படின்னா தானே தி லெட்டர்ன்ற ஆன்சர் வரும். கரெக்ட் தானே? சோ எதை போஸ்ட் பண்ணா, இப்போ நான் சொல்றேன் நான் போஸ்ட் பண்ணேன், லெட்டர் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்கிட்ட என்ன கேட்டிருக்கணும்? எதை போஸ்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிருந்தாதான் நான் லெட்டர் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்போ லெட்டர்ன்றது ஆப்ஜெக்ட், ஓகேங்களா? சோ எப்பொழுது போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அது லாஸ்ட் வீக், ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் வீக்ன்றது அட்வர்ப். ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன்? வென்ன்ற கொஸ்டினும் வந்துட்டு அட்வர்ப்ல இருக்கு சொல்லியிருக்கேன்னா, வென்ன்ற கொஸ்டினும் அட்வர்ப்ல இருக்கு. சோ எப்பொழுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டேன்னா எப்பொழுது போஸ்ட் பண்ணியிருக்கேன்? லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்ப லாஸ்ட் வீக்ன்றது அட்வர்ப், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், we praised. We praised him for his bravery. We praised him for his bravery. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு we praised him. இப்போ வந்துட்டு இதுல வந்து பிரைஸ் பண்றதுன்றது என்னது? ஒரு verb, ஒரு செயல், ஓகேங்களா? செயலை குறிக்கிறது verb, ஓகேங்களா? அப்போ verb கண்டுபிடிச்சாரு. யார் பிரைஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க பிரைஸ் பண்றோம். இப்ப நாங்கன்றது சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட் verb கிடைச்சாச்சு. யார பிரைஸ் பண்றாங்க, ஓகேங்களா? எதை இல்லைன்னா யார அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சரா வர்றது என்னது? ஆப்ஜெக்ட். சோ யார பிரைஸ் பண்றாங்க அப்படின்னா அவனை, ஓகேங்களா? அப்போ அவனை இல்லைன்னா அவரன் கூட எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இங்கிலீஷ்ல வந்துட்டு ஹிம்ன்றது அவன் எது வேணாலும் குறிக்கும். சோ வந்துட்டு அவரன் நம்ம எடுத்துப்போம். we praised him for his bravery. சோ எதுக்காக, எதுக்கு, ஒய், ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. எதுக்காக பிரைஸ் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா we praised him for his bravery. அவங்க பிரேவரிக்காக நாங்க பிரைஸ் பண்றோம். அப்ப பிரேவரின்றது adverb. உங்களுக்கு புரியுதுங்களா? சோ verb பார்த்து யார் பிரைஸ் பண்றது? we, நாங்க பிரைஸ் பண்றோம். எதுக்கு, அதாவது சரி, யார பிரைஸ் பண்றீங்க? யார் பிரைஸ் பண்றது அப்படின்னா நாங்க பிரைஸ் பண்றோம். யார பிரைஸ் பண்றீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஹிம், ஓகேங்களா? அவனை பிரைஸ் பண்றோம். எதுக்கு, அதாவது இல்ல ஏன், ஓகேங்களா? ஏன் எதுக்கு அப்படின்னு, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் ஹிஸ் பிரேவரி, அவருடைய பிரேவரிக்காக பிரைஸ் பண்றோம். அதுதான் அட்வர்ப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சப்ஜெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இருக்கிற 5 டைப்ஸ்மே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்காது. எப்படினாலும் நம்ம எக்ஸாம்பிள் இன்னும் நிறைய பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஒரு 100 எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கிராமர். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கிராமர். நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்க கிளாஸ்மேட்ஸ்க்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாம் கூட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன், சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட் இது இல்லாம
6th to கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு கிராமர் போர்ஷனே இருக்காது. ஸோ இது ரொம்ப 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 பேசிக் கிராமர் கம்பல்சரி இது தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு 100 எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அத நான் 3 பார்ட்ஸ்ல போட்டுறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுக்கும் நான் ஒரு 30 எக்ஸாம்பிள்ஸ் குடுக்குறேன். முடிஞ்சா இல்ல 20 எக்ஸாம்பிள்ஸ் குடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை. See you. Take care. God bless you.